வாடா 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 வாடா, இன்னைக்கு உன் குடலை உருவி நான் மாலையா போட்டு வாடாடி. பார்த்தலாம் ஒரு கை வாடாடி. டேய் நான் மதுரைக்காரன்டா. டேய் நானும் மதுரைக்காரன் தான்டா. வாடா வாடா வாடா, இன்னைக்கு வச்சு செஞ்சிடண்டா. என்னடா நீ, வாடா வாடா வாடா, சண்டைக்கு வா நீ. யாரா நீ? ஓடாதா, நில்றா, வாடா வாடா வாடா. டேய் எங்கட்டா போ, சண்டைக்கு வாடா. டேய் வாடாடி, நீ நான் மாத்தப்படுறா. நீ உடனே டேய். ஐயோ அங்க 2 பேர் சண்டை போறாங்கயா. வாயா வாயா, விளக்கி விடலாம் வாயா. யோ சும்மா சட்டை இரியா, விலைக்கு விட ஆள் இருக்குங்கிறதுனாலே அவங்க சண்டை போடுறாங்க. பேசாம உட்காரியா, என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஷப்பாடா, அடிக்கிற வெயிலுக்கு இப்படி தண்ணிக்குள்ள வந்து கொஞ்ச நேரம் இருந்தா வாயா நல்லா இருக்கு. இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ளேயே வந்தா நல்லா இருக்கு உங்களுக்கு. ஆமா ஆமா, முதல்ல வந்தா தெரிய முடியும். போடா கருவாயா. ஐயோ, கண்ணு கெட்டின தூரத்துக்கு ஒரு கோலம் குட்டையை கூட காணுமே. அடிக்கிற வெயிலுக்கு மண்டை காஞ்சி ஐயோ மயக்கமா வருது. கண்ணு வேற முடி முடி திறக்குது. எப்பா யாராவது காப்பாத்துங்க ஐயா. ஐயோ அரிக்குதே, இதுக்குதான் டெய்லி குடிக்க சொல்றாங்களோ. ஐயோ அரிக்கி தாங்கலையே. அம்மா இறக்கிவிடுமா, இருக்குமா, அரிக்குதுமா. ஐயோ அரிப்பு தாங்கலையே, மேலெல்லாம் அரிக்குதுமா. அப்புறம் ஜெண்டா அரிவு கட்டவன டெய்லி குளிடானா கேட்குறியா? பாருங்க அரிக்குதுன்னு உயிரை வாங்குறான். குளிச்சா என்னடா, டெய்லி குளிக்கலன்னா இப்படி தான்டா அரிக்கும். ஒழுங்கா டெய்லி குளிக்கண்டா, தேய்ச்சி கீச்சு குளிக்கணும்டா. அறிவு கிட்ட போல ஏண்டி எப்போதாண்டி உன் ஆள் வருவான்டி. ஆமாம், உன் ஆளுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களே, ஏன் கேட்குற? இல்லை, நாங்களும் எவ்வளோ நாளைக்கு தான் சிங்கிள்னு சொல்லிட்டு தெரியுது. நாங்களும் கம்மிட்டாக வேணாம். பார்க்குற மாதிரி எதுவும் பசங்க இருப்பாங்களா? இப்போ தாண்டி தெரியுது நீங்கள் ஏன்னு என் கூட வந்து உட்காந்துருக்கீங்கன்ட்டு. என்ன இது பொட்டல் வேலியா இருக்கு? போன மாசம் வந்தப்ப இப்படி இல்லையே. இங்க இருந்த மரம் செடி கொடி இதெல்லாம் எங்க போச்சு? பள்ளத்துல வேற தண்ணியை காணோம். அதிகலாம் வந்துட்டாங்களா? அட கடவுளே, என்ன இவ்வளோ மரம் வெட்டி கிடக்கு? பைபிள் எவன் வெட்டினாங்கன்னு தெரியலையே. காட்டுக்குள்ள சிங்கம்னு நம்ம ஒருத்தவங்க இருக்கிறோங்கிறதையே மறந்துட்டாங்கய்யா. இவங்கெல்லாம் என்ன பண்றது? அடிக்கிற வெயிலுக்கு இந்த மரங்க தான் நம்ம உசரை காப்பாத்துச்சு. எல்லாத்தையும் வெட்டி போட்டிருக்காங்கடா. இருங்கடா, செமிச்சு விட்டுறேன். பிஎம்முக்கு ஃபோன் பண்ணலாமா இல்லை சிஎம்முக்கு ஃபோன் பண்ணலாமா? இப்போ எவனுக்கு ஃபோன் பண்ணாலும் எவனும் ஃபோன் எடுக்க மாட்டாங்களே. பெண்ணெட்டு தூங்குவானுங்க. நம்ம தான் வெயிலில் காயிரும். நம்ம தலையெழுத்து. அப்போவே என் வீட்டுக்கார் சொன்னார், வெயில் அடிக்கிறதுடி இப்போதைக்கு ஷாப்பிங் போவாதுன்னு. கேட்டானா இன்னும் வெயில். நல்ல வேலை ஒரு நாள் கிடச்சிச்சு. இங்கேயே நின்றுட்டு வெயில் இறங்கினதுக்கப்புறம் போவோம். அப்பா என்ன வெயில். நல்ல வேலை மரத்து நிழலுக்கு வந்தாச்சு. ஆமாம், காட்டுக்குள்ளே இருக்க நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த மனுஷங்களாம் எப்படி தான் இருக்காங்களோ தெரியலையே. ஐயோ, என் பொண்டாட்டி வேறு ஷாப்பிங் போனால் என் பேச்சை கேட்காமலே போனான். என்ன பாடுபடுறாலோ தெரியல. அடிக்கிற வெயிலுக்கு என்ன கருவாடா இருப்பாளோ. சாயந்தரம் ஆகிடுச்சு. காலையில் ஷாப்பிங் போனவன் இன்னமும் திரும்பி வந்த காலை காணும். ஒருவேளை வெயிலில் எங்கேயாவது கருத்து போயிட்டாலோ, வீட்டுக்கு வரதுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்காளோ. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. ஏன் பொண்டாட்டியாச்சே. பார்ப்போம், வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வந்துடுவா. வராம எங்கே போக போகிறேன். ஆமாம், நல்ல வேலை நம்ம ஷாப்பிங் போல. இவ்வளோ நேரம் ஷாப்பிங்கில் நம்மளை கருவாடை ஆக்கியிருப்பா போல இருக்கு. இந்த பொண்டாட்டியை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரிலப்பா. இந்த மனுஷங்களாம் எப்படி தான் பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ. அவங்களால முடியுது, காட்டில் இருக்க நம்மளால முடியல. மனுஷனா இருந்தானே மிருகமாக இருந்தானே. பொண்டாட்டிக்கு புருஷன் அடிமை தானே. வேற பொண்டாட்டியாச்சே, விட்டா கொடுக்க முடியும். ஐயோ, என் பொண்டாட்டி வந்துட்டான். நான் பேசலாம் கேட்டிருக்குமோ? என்னையா மனமாப்ப சத்தம் தெரு முக்கு வரைக்கும் கேட்குது. நான் இல்லாமல் 4 பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருந்தா போல இருக்கு. ஷாப்பிங் ஏன்னா வர மாட்டேங்கிற, இங்கே உட்காந்து கதை பேசிட்டு தெரிகிற. பார்த்துக்கிறேயா, வச்சுக்கிறேன் உன்னையா.
ஆமாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டியா இல்லையா? என்ன பண்ணியிருக்க? என்னடி ரோசி, பக்கத்து வீட்டு மேரியோட ரத்தம் பயங்கரமாக கேட்குது. என்னமோ தெரிலடி, அவன் புருஷன் கூட கத்திட்டு கிடக்கிறா. காலையில் ஷாப்பிங் போனோம், இப்போ தாண்டி வந்திருக்கிறா. இவளுகளுக்கு வேற வேலை பொழப்பு இல்லை. எதிர் வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு நோட்டம் பண்ணிக்கிட்டு எல்லாம் காசு பேசுறதே பொழப்பா வச்சிருக்காளுங்க. என்னத்த சொல்ல. ஐயோ, திரும்பிட்டாளுங்க போல இருக்கே. உயிரும் பேசாம. அட என்ன சத்தங்க? யாருப்பா? லவ் பேர்ட்ஸாக இருக்குமோ? இருக்கும் கொடுத்து வச்சவங்க வாழ்கிறாங்க. எனக்கும் புருஷன் ஒருத்தன் இருக்கானே, என்னத்தை சொல்லி தொலைக்க. வர்றதை பாரு, திருப்பூர் மகாராணி மாரி அப்படியே ஊரையே வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியது. அப்படி என்னதான் அங்கே இருக்கோ தெரியல, அங்கேயே திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிற பாரு. அடியே வாடி இங்க. ஏன் மச்சான் இவ்வளோ நேரமாக நம்ம வீடியோவை பார்க்குறானுங்களே, இவனு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுவானுங்க? பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாமல் எங்கே போயிட போகிறானுங்க? பண்ணலைன்னா நமக்கு நைட்டு டின்னர் அவங்களே சாப்பிட்ருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.